தேவையில்லாத விமர்சனத்தை கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியின் மீது சேரை பூசுவது போல விமர்சனம் செய்கிறார்கள். கூட்டணியில வெற்றி பெறுவதும் தோல்வி வருவதும் சகஜம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. கூட்டணியிலே ஒற்றுமை இல்லாத காரணம், அதை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு சில தலைவர்களுடைய கூட்டணி தலைவர்களுடைய பேராசையின் காரணமாக இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. இது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, தொகுதி பிரிப்பதில் உள்ள பிரச்சனை, தொகுதி பிரிப்பதில் ஏற்பட்ட காலதாமதம், இவையெல்லாம் இதற்கு காரணம். ஆனால் காங்கிரஸ் கட்சி முதுகிலே குத்திவிட்டது என்று காங்கிரஸ் கட்சியை மட்டும் குறை கூறுகிறார்கள். இந்த தேர்தலிலே மக்கள் தவாகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே புதுச்சேரி மாநிலத்திலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டிய தொகுதிகளில் எல்லாம் தாவேகா அது கணிசமான ஓட்டை பெற்றதனாலே நாம் தோல்வியுற்றிருக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் காங்கிரஸ் கட்சியும் இவர்கள் விமர்சனம் செய்வது என்பது புதுச்சேரி மாநில மக்களை விமர்சனம் செய்வது. கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எதனால் நாம் தோல்வியுற்றோம் என்று ஆராய வேண்டுமே தவிர காங்கிரஸ் கட்சியை குறை கூறுவதனாலே அவர்கள் செய்த தவறை மறைக்க முடியாது அல்லது மறக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே வெளிப்படையாக மிக தெளிவாக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது நான் கூறினேன், எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி என்றால் வெற்றி பெறும் என்பது காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். அதே போல எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு சில தலைவர்கள் மிகைப்படுத்தி பேசி அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக கூட்டணி பேச்சுவார்த்தை காலதாமதம் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் நம் கையில் இருந்த ஆட்சியை நாம் விட்டுவிட்டோம். இதற்கு கூட்டணி கட்சிகள் எல்லோரும் பொறுப்பு. பிரதான கட்சிகள் பொறுப்பேற்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியில தோல்விக்கு, காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். நான் தேர்தலில் நிற்காவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய பணியில இருந்தேன் என்பதற்காக பொறுப்பேற்றிருக்கிறோம். அதே பெருந்தன்மை கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லிவிட்டு தாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அதாவது கூட்டணியிலே சில கட்சிகள் சேருவதும் பிரிந்து போவதும் அரசியலில் நடக்கிற நிலவரங்கள். இதனால் காங்கிரஸ் கட்சியை தனித்து திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பேசிக்கொண்டு போனால் நமக்குள் மனக்கசப்பு ஏற்படும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அரசியலிலே சூழ்நிலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். தனிப்பட்ட விரோதம் யார் மீதும் இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது. புதுச்சேரி மாநில மக்களும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலே வர வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள். அது நம்முடைய கை நழுவி போய்விட்டது.
அதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். கூட்டணியில் இருக்கின்ற பெரிய கட்சிகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே தாங்கள் புனிதர்கள் போலவும் காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்தது போலவும் ஒரு பிரமையை மக்கள் மத்தியிலே உருவாக்க கூடாது. புதுச்சேரி மாநில மக்கள் விவரம் தெரிந்தவர்கள், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். யார் யார் பேராசையோடு செயல்பட்டு ஆட்சியை இழந்தோம் என்பது புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரியும். ஆகவே புதுச்சேரி மாநிலத்தில் இந்த தோல்விக்கு இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில அவருடைய பங்கு மிக குறைவு. 2 கட்சிகள் தான் பேச்சுவார்த்தையில் இருந்தது. காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. ஆகவே இந்த 2 கட்சி தலைவர்களும் யார் யார் இதில் பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டோமோ, எப்படி தொகுதிகள் பிரிக்கப்பட்டதோ, கடைசி நேரத்தில் எப்படி முடிவானதோ அதற்கெல்லாம் நாங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை கை காட்டிவிட்டு நாங்கள் புனிதமானவர்கள் என்று சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி தாவேகாவோடு காங்கிரஸ் சேர்ந்து தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே பங்கு கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சியோட நிலை. இதற்கு காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி, மற்ற கட்சிகளை எல்லாம், இந்திய யூனியன் முஸ்லீம்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தவரையில இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய தவறான அணுகுமுறையால் தான் இந்த தோல்வி ஏற்பட்டது. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.